ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய போயம் இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்போட பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போடுறதுக்கு டிலே ஆனதுக்கு கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தாலும் உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி போடுறேன் அப்படிங்கிற திருப்தியோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயம் வந்து இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். போயட் ராபர்ட் ப்ரௌனிங். தீம் த ஹீரோயிக் அண்ட் பேட்ரியாட்டிக் ஆக்ட் ஆஃப் த யங் சோல்ஜர். Incident of the French Camp is a story of battle between France and Austria. இந்த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் அப்படிங்கிற போயமில் என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, ஃப்ரான்ஸ்க்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நடந்த அந்த பேட்டில், போர், அதை பற்றி இருக்குது. இட் நரேட்ஸ் த ஹீரோயிக் ஆக்ட் ஆஃப் யங் சோல்ஜர் இன் நெப்போலியன்ஸ் ஆர்மி. இதில் யாரோட ஸ்டோரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெப்போலியன் ஆர்மியில் இருந்தக்கூடிய ஒரு யங் சோல்ஜரை பற்றின ஒரு கதை தான். அவருடைய ஹீரோயிக் ஆக்ட், அவர் எப்படி பிரேவாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரி தான் இது. ஹி வாஸ் இன்ஜூர்டு பேட்லி. அவருக்கு ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருந்திருக்கும். ஸோ இதை எழுதிட்டு அப்படியே நம்ம ஒரு கோட் கொடுத்துக்கலாம். வி ஃப்ரெஞ்ச் ஸ்டாம்டு ராட்டிஸ்பன் a mile or so away. இதை எழுதிட்டு, நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ லிட்டில் மவுண்ட் eagerly waiting towards Ratisbon. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து நெப்போலியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மவுண்ட் மேலே, மவுண்ட் அப்படின்னா ஒரு மண் குவியல் அல்லது கற்குவியல், ஓகேவா, அது மேலே வந்து நின்றுட்டுருக்காரு. நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ லிட்டில் மவுண்ட், ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நின்றுட்டுருக்காரு. ஈகர்லி வெயிட்டிங் டுவர்ட்ஸ் ராட்டிஸ்பன். ராட்டிஸ்பன்லேருந்து ஏதோ ஒரு நியூஸ்க்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, ஆர்வமாக அதை நோக்கி காத்துட்ருக்காரு. ஹி வாஸ் டீப் இன் தாட். அவர் பயங்கரமான ஒரு யோசனையில் இருக்கார். ஹி வாஸ் டீப் இன் தாட், ஏதோ ஒரு எண்ணத்தில், ஏதோ ஒரு யோசனையில் இருக்கார். ஹி வாஸ் அவைட்டிங் எ சிக்னல் ஃப்ரம் ஹிஸ் ஆர்மி. அவரோட ஆர்மியிலேருந்து ஏதாவது ஒரு பதில் வருமா, ஏதாவது ஒரு செய்தி வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். At that moment, அந்த நேரத்தில் a young soldier came almost flying on horseback until he reached Napoleon where he was standing. பாயிண்ட் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் கரெக்டாக சென்டென்ஸை வந்து டிவைட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அட் தட் மொமெண்ட், அப்படி ஒரு யோசனையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் a young soldier came, ஒரு இளம் வீரர் அங்கே வரார். எப்படி வர்றாரு? ஆல்மோஸ்ட் ஃப்ளையிங், கிட்டத்தட்ட பறந்து வர மாதிரி வர்றாரு. எப்படி? எதில்? ஆன் ஹார்ஸ்பேக், குதிரை மேலே ஏறி வர்றாரு. எது வரைக்கும் அவர் அவ்வளோ ஸ்பீடாக வராருன்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் ஹி ரீச்டு நெப்போலியன். நெப்போலியன் ரீச் ஆகிற வரைக்கும் அவர் வேகமாக வராரு. வேர் ஹி வாஸ் ஸ்டாண்டிங், எங்கே வந்து நெப்போலியன் ரீச் ஆகிறாரு, அவர் அந்த மவுண்ட் மேலே நிற்கிறாருன்னு சொன்னோம்ல, அங்கே வரைக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் தட் மொமெண்ட் எ யங் சோல்ஜர் கேம் almost flying on horseback until he reached Napoleon where he was standing. ஃபஸ்ட்டு பேரால் என்ன பார்த்தோம்? இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ஸ்க்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நடந்த ஒரு பேட்டில் பற்றின ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு யங் சோல்ஜருடைய ஹீரோயிக் ஆக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யங் சோல்ஜர் யார் அப்படின்னா, நெப்போலியனோட ஆர்மியில் இருந்தவர். அவருக்கு பயங்கரமாக காயம் பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த பேரால் நெப்போலியன் வந்து ஒரு மவுண்ட் மேலே நின்றுட்டு ராட்டிஸ்பனை நோக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார் ஒரு நியூஸ்க்காக. அவர் பயங்கரமான ஒரு யோசனையில் இருக்கார். யாராவது ஆர்மியிலேருந்து ஒரு நியூஸ், ஒரு சிக்னல் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் ஒரு யங் சோல்ஜர் குதிரையில் ஏறி ரொம்ப வேகமாக வராரு. எது வரைக்கும்? நெப்போலியன் நின்றுட்டுருக்கிற அந்த பிளேஸ் வரைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம ஒரு கோட் போட்டுக்கலாம். A rider bound on bound, full galloping, nor bridle drew. ஸோ இந்த கோட் போட்டுட்டு நெக்ஸ்ட் பேரா எழுதலாம். The young soldier jumped off the horse with beaming face, hiding his pain. இப்போ அந்த யங் சோல்ஜர் என்ன பண்ணுறாருனா, ஜம்ப்டு ஆஃப் த ஹார்ஸை விட்டு கீழே குதிக்கிறாரு. வித் பீமிங் ஃபேஸ், ஒரு சந்தோஷம், ஒரு பிரகாசமான ஒரு முகத்தோடு அவர் குதிக்கிறாரு. ஹைடிங் ஹிஸ் பெயின், ஆனால் அவருடைய வலியை என்ன பண்ணியிருக்காரு? மறைச்சிக்கிட்டு அவரோட ஃபேஸை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு குதிக்கிறாரு. ஆல்ரெடி அவருக்கு அடிபட்டிருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி குதிக்கிறாரு. ஹி கன்வேடு த நியூஸ் டு நெப்போலியன் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். அந்த சிரிச்ச முகத்தோடையே அந்த நியூஸை நெப்போலியன் கிட்ட அவர் கன்வே பண்ணுறாரு. என்ன நியூஸ்னால், தட்
they had achieved victory over Ratisbon. ராட்டிஸ்பனை எதிர்த்து போராடினதில் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. He proudly said that he had hoisted their flag in the market of Ratisbon. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் பெருமையாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ராட்டிஸ்பனில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸில் இவங்களுடைய கொடியை இவர் தான் வந்து ஏற்றி வச்சதாகவும் சொல்கிறாரு. He also informed him that Marshal Lance was waiting for him in the market and that he should hurry up. அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் லேர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் இவர் வந்து சீக்கிரமாக அங்கே போகணும் அப்படிங்கிற நியூஸையும் சொல்கிறாரு. ஸோ அகெயின் இந்த இடத்துல ஒரு கோட் போட்டுக்கலாம். We have got you Ratisbon. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்தோம்? யங் சோல்ஜர் ஜம்ப்ட் ஆஃப் த ஹார்ஸை விட்டு பீமிங் ஃபேஸோட நல்ல சந்தோஷமான முகத்தோடு அவர் குதிக்கிறாரு. ஹைடிங் ஹிஸ் பெயின், அவரோட வழிகளை மறைச்சிட்டு. He conveyed the news to Napoleon with a smiling face. சிரிச்ச முகத்தோட நெப்போலியன் கிட்ட அந்த நியூஸை கன்வே பண்ணுறாரு. என்னன்னு சொல்லிட்டு they had achieved victory over Ratisbon. ராட்டிஸ்பனை வின் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன பெருமையாக சொல்கிறாரு அப்படின்னா, ராட்டிஸ்பனோட மார்க்கெட் பிளேஸில் இவர் தான் தன்னோட கையால் அந்த கொடியை ஏற்றினதாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்காக மார்க்கெட் பிளேஸில் மார்ஷல் லேர்ன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதையும் சொல்லி இவர் சீக்கிரமாக அங்கே போகணுங்கிறதையும் சொல்கிறாரு. இப்போ அடுத்த பேராகிராஃப் போகலாம். The chief's eyes flashed with fresh ambition. இதை கேட்ட உடனேயும் அந்த சீஃப், அதாவது நெப்போலியனோட கண்களில் இன்னும் நிறையா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவர் மைண்டுக்குள்ளே போகுது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. பட் தி சடன்லி சாஃப்டன்ட் சீயிங் த மார்டல் வூண்ட் ஆஃப் த சோல்ஜர். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம், அவரோட எண்ணம் எல்லாமே திடீர்னு கம்மியாயிடுது. ஏன் அப்படின்னா, அந்த சோல்ஜரோட உடம்புல பட்டிருந்த அந்த ஊண்டு, அந்த பயங்கரமான காயம் வந்து பார்த்தோன்னே அவருக்கு அந்த சந்தோஷம் போயிடுது. த எம்பரர்ஸ் ஐஸ் க்ரூ மிஸ்ட்ரி வித் டியர்ஸ். அவருடைய கண்களில் கண்ணீர் வந்து அப்படியே தேங்கி நிற்குது. வித் த டெண்டர்னஸ் ஆஃப் ஈகிள் மதர். ஒரு அம்மா கழுகு எப்படி வந்து அதோடைய குஞ்சுகளை பாதுகாத்துக்குமோ அந்த மாதிரி அந்த அன்போட நெப்போலியன் ஆஸ்க்ட் அபவுட் ஹிஸ் ஊண்டு. அந்த சோல்ஜரை பார்த்து அவருடைய காயத்தை பற்றி கேட்குறாரு. த யங் சோல்ஜர் ரிப்ளைடு ப்ரவுட்லி. ஆனால் அவர் ப்ரௌடாக ரிப்ளை பண்ணுறாரு, பெருமையாக சொல்கிறாரு. என்னென்னு, தட் ஹி வாஸ் கில்டு அண்ட் ஃபெல் டவுன் ஹீரோயிக்கலி. அவங்க என்ன, அதாவது காயம் இல்லை, நான் சாகிற அளவுக்கு எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இறந்தும் போகிறாரு, கீழே விழுந்து இறந்தும் போகிறாரு. ஸோ இதுதான் வந்து இதோடைய கிளைமேக்ஸம். ஃபைனலாக இங்கே நீங்கள் ஒரு கோட் கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது மாரல் வச்சுருந்தாலும் எழுதிக்கலாம். I am killed, sir, and smiling the boy fell dead. இந்த லாஸ்ட் பேரா திரும்ப பார்த்துடலாம். The chief's eyes flashed with fresh ambition. அவர் சொன்ன அந்த ரிசல்ட்டை கேட்டுட்டு அவர் ஃபேஸில் ஒரு புது ஒரு ஃபீல் வருது. இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன்லாம் அவர் மைண்டில் வருது. பட் தி சடன்லி சாஃப்டன் டு சீயிங் த மார்டல் வூண்ட் ஆஃப் த சோல்ஜர். ஆனால் அந்த சோல்ஜரோட உடம்புல பயங்கரமான அந்த காயம் அதெல்லாம் பார்த்த உடனே அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே மறைஞ்சிடுது. த எம்பரர்ஸ் ஐஸ் க்ரூ மிஸ்டி வித் டியர்ஸ். அவரோட கண்களில் கண்ணீர் வந்து அப்படியே திரை போடுது. வித் த டெண்டர்னஸ் ஆஃப் ஈகிள் மதர் நெப்போலியன் ஆஸ்க்ட் அபவுட் ஹிஸ் ஊண்டு. ஒரு ஈகிள் மதர் மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சோல்ஜருடைய ஊண்டை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ சோல்ஜர் சொல்கிறாரு, பெருமையாக சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹி வாஸ் கில்டு. கிட்டத்தட்ட அவர் இறந்து போகிற நிலையில் இருக்கார். அண்ட் ஃபெல் டவுன் ஹீரோயிக்லி. கீழே விழுந்து இறந்தும் போகிறாரு. ஸோ இதோட இந்த பேராகிராஃப் முடிஞ்சுது. இந்த பேராகிராஃப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ஒரு பேராகிராஃப் மட்டும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். 1 or 2 days நான் அதுவும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், do subscribe our channel. We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.